சார் வணக்கம் சார். நீங்க வந்து 1994 இல்ல 96 சரியா ஞாபகம் இல்ல. அதில வந்து காலச்சக்கரம் முதல்ல பதிவிட்டீங்க. ஆமா. காலச்சக்கரத்தோட அந்த சீக்ரெட்ஸ் வந்து பதிவிட்டீங்க. அதில ஆணுக்கு வந்து மேஷம் தலை, துலாம் வந்து பெண்ணுக்கு தலையிலேருந்து பார்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸா 2 விதமா சொல்லி, ராகு கேது தோஷம் எப்படி வரும் அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த உலகத்தில எல்லாருமே இந்த காலச்சக்கரன்ற அந்த முறையில, ஆண், பெண் 2 பேருக்குமே அவயங்கள ஒரே மாரி தான் சொல்றாங்க. உங்ககிட்ட சிறப்பா நீங்க அத விவரிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் தனித்துவமா எங்களுக்கு புரியிற மாரி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுது மட்டும் தான் மாறுபட்ட கோணத்தில இருக்கு. அது ஆஸ்ட்ரோலாஜிக்காவும் இருக்கு. மற்றவங்க சிந்தனைக்கும், என்னுடைய சிந்தனைக்கும் என்ன வேறுபாடுன்னா, நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் பின்புலத்த பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நிகழ்வு நடக்குதுங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த நிகழ்வு எப்படி நடக்குது? எந்த மாரி நடக்குது? எந்த சூழல்ல நடக்குது? அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் காரண காரியங்கள பகுத்து பகுத்து நான் பார்க்குறதுனால, ஒரு ஆண், பெண்ணுங்கிறது இயற்கை படைச்சதே 2 விதமா தானே படைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண், பெண்ணுங்கிற 2 படைப்புக்குரிய அம்சங்கள் உள்ள இருக்கணும்ல. இத்தனை நூற்றாண்டுகளா நம்ம வந்து பெண் அடிமைத்தனத்த நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்ததுனால, பெண்கள வந்து ஒரு போகப் பொருளா தான் எல்லாருமே நெனச்சுட்டு வந்தாங்க. பாஸ்கரா முறையில தான் ஆண், பெண், லக்னம் சார்ந்தது, சாராதது இப்படிங்கிற டிவிஷன்ஸ்லாம் பாஸ்கரா மெத்தட்ல தான் இருக்கு. அந்த காலத்துல அப்படியெல்லாம் எடுக்கல. அந்த காலத்துல வந்து வெறும் கிரக காரகங்களை மட்டுமே பயன்படுத்தி வந்த ஜோதிட முறை அது. இந்த காலத்துல கிரக காரகம், பாவ காரகம் அப்படின்னு 2 விதமா நம்ம பகுத்து கையாளுறோம். அந்த காலத்துல ஒரு நிகழ்வை பற்றிய ஆய்வுகள் அதிகம் கிடையாது. இந்த காலத்துல நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நிறையா இருக்கு. எத்தனையோ தொழில் வந்துருச்சு. விதவிதமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? கொல்லன் இரும்பு வேலையை செஞ்சான். மர ஆசாரி மர வேலை செஞ்சான். தங்க ஆசாரி தங்க வேலையை பார்த்தான். குயவர் வேலையை பார்த்தேன். இப்படி ஒரு 10, 20 தொழில்கள் தான் நிறையா இருந்தது. அது விவசாயம் சார்ந்த துறையாக தான் இருந்தது. அதனால அந்த காலத்தில் கிரக காரகம், பாவ காரகங்கள் கொஞ்சமாக இருந்ததுனால அதை வச்சு மேக்கப் பண்ணி போனாங்க. இன்றைக்கி எத்தனையோ நிகழ்வுகள் எப்படி எப்படியோ நடக்குது. அம்புட்டு நிகழ்வுகளுக்கும் காரண காரியங்கள் வேணும். அப்போ கிரககாரகம், பாவகாரகம்ங்கிறது 2 இருந்தாலே நிகழ்வு, பொருள் அப்படின்னு 2ஐயும் பகுத்து பார்க்க முடியும். அப்படி பகுத்தே பார்க்க முடியாத நிலைமைக்கு அந்த காலத்தில் இருந்தது. இதுபோக முதலாளித்துவம்ங்கிறது ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. அரசர்கள், பிரபுக்கள், நிலச்சுவார்ந்தார்கள், வசதி படைத்தவர்கள் இவங்க மட்டும்தான் ஜோதிடத்தை பயன்படுத்தினாங்க. அதனால் அவங்களுக்கு உரிய அந்த காலத்தில் உள்ள நூற்றாண்டுக்கு உரிய காரகங்களை தான் அவங்க எடுத்து பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தில் அப்படியா இருக்குது? தடுக்கி விழுந்தால் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தொழில். எல்லா துறைகள்லையும் எல்லாரும் கலந்துட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் ஜாதி அடிப்படையில் தொழிலை பிரிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு தக்கபடி தான் நம்ம கிரககாரங்கள், பாவகாரங்களை பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் போது நான் வந்து 1994 மார்கழி மாதம் வீடு எப்படி கட்டுவேன், எப்போது கட்டுவேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் தான் முதலாக காலச்சக்கரத்தை பற்றி நான் மென்ஷன் பண்ணி எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரைக்கு வாசகர்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் ஞான சிந்தாமணியில் காலச்சக்கரங்கிற வார்த்தைகளவே பயன்படுத்தினாங்க. எனது மாணவர் ஒருத்தர் அந்த காலத்தில் என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் இப்போ வந்துட்டு அந்த காலச்சக்கரம் அவர் கண்டுபிடிச்சதாக வெளியில் பூரா பறைசாட்டிக்கிட்டு இருக்காங்க. காலச்சக்கர கடவுளா அவங்கள போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அபத்தமானது. இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் பண்ணுறாங்க. காலச்சக்கரங்கிற புஸ்தகம் 5வது பாகத்தில் நான் நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கேன். இந்த காலச்சக்கரத்தை பற்றி பயன்படுத்தினதை பற்றி கூறியிருக்கேன். ஏன் காலச்சக்கரத்தை பற்றி ஆணும் பெண்ணுக்கும் வந்து 2 வேறுபாடு இருக்குன்னா, நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் மருத்துவர், ஆண் மருத்துவர்னு 2 விதமாக இருப்பாங்க. இந்த பெண் மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு நோயை வந்து யூட்ரஸில் இருந்து ரிலேட்டிவிட்டி பண்ணி தான் அந்த நோயை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆண் மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சிந்தனை சார்ந்த விஷயங்களை மெர்ஜ் பண்ணி தான் அவங்களுடைய டிசீஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க.
இந்த 2 விஷயத்தையும் நான் சித்த வைத்தியம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நான் படித்தது 85ல் சித்தா படித்தேன். ஒரு வைத்தியர்கிட்ட, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அவர்கிட்ட படிக்கும்போது ஆண் பெண்ணை பற்றி அடிக்கடி அவர் பேசும்போது இந்த மாதிரி வைத்தியத்துலேயும் பேசுவார். அப்போ நான் சொல்லுவேன், நான் அந்த மைண்டில் இதை அன்னைக்கு அவர் வைத்தியத்துக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த ஏன் ஜோதிடத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதன் முறையாக ஆணுக்கு மேசத்திலிருந்து தலைன்னு கால்குலேட் பண்ணி எடுக்கணும், பெண்ணுக்கு துலாத்தை தலையாக வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை முத நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கு பின்னாடி இப்போ எல்லாருமே காலச்சக்கரத்தை ஆணுக்கு பெண்ணுக்கு இருவிதமாக பயன்படுத்துகிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் யார் சொல்லி எடுத்துருக்கோங்கிறத அந்த பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு மனசு வரல. திருட்டுத்தனமாக அவங்க பேரை போடத்தான் ட்ரை பண்ணுறாங்க. யார் கண்டுபிடிச்சதுங்கிற கருத்தையே யாரும் பதிவு பண்ண மாட்டாங்க. அதுதான் மன வருத்தமாக இருக்குது. சார் வணக்கம் சார். சார் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்போவும் பிரசன்ன முறையை கையாண்டாங்க. அந்த பிரசன்ன முறைக்கும் நம்ம பண்ணுற பிரசன்ன முறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? அந்த காலத்துலையும் பலன் சொன்னாங்க, இப்போ நம்மளும் பலன் சொல்கிறோம். நம்ம சொல்கிறது நெருக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதில் என்ன வகையான டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் பாரம்பரியத்துக்கும் நம்மளுடைய பாஸ்கரா சிஸ்டத்துக்கும் சார்? இப்போ பாரம்பரிய முறையில் நான் அந்த காலத்தில் ஜோதிடம் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது மேசத்தில் இருக்குது. மேசத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அந்த 4 பாதங்களில் 1ஆம் நம்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் 4ஆம் நம்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் பாதந்தே வேறுபடுதே வெளியே, ரெண்டும் ஒரே கிரகம் தானே. இப்போ 1ஆம் நம்பர் சொன்னவருக்கும் கேது தான் நட்சத்திரம். அந்த கேது எந்த பாவத்துக்கு தொடர்பு கொண்டிருக்காரு, என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இந்த 4ஆம் நம்பருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா அவருக்கும் அதே தொடர்பு தானே கிடைக்கும். அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியும்? அதனால் பாரம்பரிய ஜோதிட முறையில் 1, 2, 3, 4 இந்த 4 நம்பரை 4 பேர் சொன்னார்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் நீங்கள் சொல்ல முடியும். திசாபுத்தியாவது மாறும்னு பார்த்தீங்கன்னா, திசாபுத்தி அன்னைக்கு தேதியில் அதே நட்சத்திரம் உபநட்சத்திரம் திசை புத்தி தானே போகும். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்துலேயும் நீங்கள் பிரச்சனை சொல்ல முடியாது. அப்படியே பிரச்சனை சொன்னாலும் லக்கணம் கேள்வியை காட்டும் அப்படிங்கிற கான்செப்டை உங்களால் அங்கே பயன்படுத்த முடியாது. இது பாவமுனை உள்தொடர்புள்ள நீங்கள் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அசுவதி நட்சத்திரங்கிற நட்சத்திர இடைவெளியை பாரம்பரியத்தில் 4 பாதமாக பிரித்தாங்க இல்லையா? இங்கே 4 பாதங்களாக பிரிக்காமல் 9 புத்திகளாக பிரித்து 1ஆம் நம்பர் கேது, 2ஆம் நம்பர் சுக்கிரன், 3ஆம் நம்பர் சூரியன், 4ஆம் நம்பர் சந்திரன், 5ஆம் நம்பர் செவ்வாய், 6ஆம் நம்பர் ராகு, 7ஆம் நம்பர் குரு, 8ஆம் நம்பர் சனி, 9ஆம் நம்பர் புதன் அப்படின்னு 9 புத்திகளாக நம்ம பிரித்து 9 புத்திக்கும் 9 நம்பர் கொடுத்தோம்னா 1ஆம் நம்பர் சொன்னவருக்கு கேது திசை, கேது நட்சத்திரம், கேது புத்தியில் லக்னம் விழும். அப்போ லக்ன செப்லாடு கேது அவருடைய கேள்வியை காட்டும். இதே ஒருத்தர் 5ஆம் நம்பர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பருங்கும் போது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ லக்ன செப்லாடு செவ்வாயாக மாறிடும். அப்படி செவ்வாயாக மாறும்போது இந்த செவ்வாயை அவருடைய கேள்வியை காட்டும். புரியுதா? அப்போ நீங்கள் ட்ரெடிஷன் மெத்தடில் நீங்கள் என்னதே நீங்கள் தலையெல்லாம் நின்று கரணம் அடித்தாலும் சரி, காவடி எடுத்தாலும் சரி, அதில் உங்களால் விடை தேட முடியாது. பாவமுனை உள்தொடர்பு முறையில் மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு எண்களுக்கும் வேறுபட்ட பலன்களை உங்களால் சொல்ல முடியும். பாரம்பரியத்தில் 4 நம்பருக்கு ஒரே கிரகமே வரும். அப்போ அந்த கிரகம் எல்லாத்துக்கும் ஒரே கேள்வியை காட்டுமா? காட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் பழைய பாரம்பரிய மரபு முறையில் நீங்கள் பிரசனம் போட்டு என்னதே சொன்னாலும் அதுபடி உங்களுக்கு அங்கே நடக்காது. ஆனால் அறியாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் சாமக்குழு ஆருடம், அந்த ஆருடம், இந்த ஆருடம் அப்படின்னு போட்டு ஆருடம் போட்டு பார்த்தாலும்
அன்னைக்கு தேதியில் யாருக்குமே தனித்தன்மையான பலன்களை அவரால் சொல்லவே முடியாது.